உங்களுக்கு ரூட் இங்கே. அவர் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த சபை நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு போட்ட ரூட்டு, உங்களுக்கு போட்ட இடம் இங்க இருக்கிறதுனால நீங்க எங்க போனாலும் திருப்பி இங்க தான் வருவீங்க. அல்லேலூயா, ஆமென். ரொம்ப பலமான ஆமென் வந்து ரொம்ப சந்தோஷம். அதை மாற்ற முடியாது நமக்கு. இன்னொரு 5 வருஷத்துல தேவன் எப்படி ரூட் போடுவார் தெரியாது. கடைசியில் ரூட் எல்லாம் கொச்ச 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 கொச்சான்னு ரூட் ஆகி நேர ஒரே இடம் பரலோகம் ஒன்றில் போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ரூட்டே கிடையாது, நோ ரூட், எங்கேயும் போகிறது கிடையாது. அதுக்குள்ளே வேணால் மேப் போட்டு வச்சுக்கோம். நீ இந்த வீட்டுக்கு வா, நான் அங்கே வீட்டுக்கு போகிறேன்னு கர்த்தர் சொல்லுவார். அப்போ வீடு விசிட் அவங்க பண்ணுவோம், சந்திப்பு, பிரைஸ் கார்டு. ஆனால் அங்கே ஹவுஸ் செல்லு, ஹோம் செல்லெல்லாம் கிடையாது, எல்லாம் கர்த்தரே ஆமென் நம்மை நடத்தினார். அல்லேலூயா. ஆடுகளை போல் நடத்தி பா பா பான்னு சொல்லி கூட்டு கொண்டு வந்து மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தினார். இப்போ லூக்கா 1:17 வாசித்துட்டு வேக வேகமாக 2 வசனங்களோட முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். லூக்கா 1:17 பாருங்கள். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்று சொன்னான். இதுல நீங்க 2 காரியங்களை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்கிரிப்சர் பார்த்தீங்கன்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி. நம்பர் 1, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்புகிற தேவன். அப்போ பிதாக்களுடைய இருதயம் வேற, பிள்ளைகளுடைய இருதயம் வேற. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் காட். பிதாக்கள் யோசிக்கிறது வேற, பிள்ளைகள் யோசிக்கிறது வேற. அப்பா மாதிரி பிள்ளை என்ன செய்ய முடியாது, திடீர்னு யோசிக்க முடியாது. ஆனால் ஒரு பிள்ளை தகப்பனை போல யோசிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய காரியங்களை விளங்கி கொள்ளும்படியாய் கர்த்தர் சகாயம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எளிதிலே விளங்கி கொள்ள முடியும், ஆவிக்குரியவர்களாய் சீக்கிரமாக முடியும். இன்னும் பிதாக்களே ஆகலான பிள்ளைகள் ஆவிக்குரியவர்கள் ஆயிட்டாங்க. எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். Parents are not spiritual but children are very spiritual. How is it? யார் போய் சொல்லிக் கொடுத்தா? They are taught of the Lord. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்தில் தேவன் கொண்டு போய் திருப்பி விட்டார் சொன்னா அவர்களுக்கு எவ்வளவு ரட்சிப்பின் செய்தியை எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார் பாருங்கள், புரிகிறபடி. 2வது, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்புகிற தேவன். பிரைஸ் காட். நீதிமானுடைய ஞானம். கீழ்ப்படியாதவர்கள்லாம் இப்போ நீதிமானுடைய ஞானத்தில் இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் கீழ்ப்படியாதவன் இப்போ எப்படி இருக்கான்? கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டக்டர் இருந்தார், காருண்யா டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அது அந்த ரூட்ல ஒரு கண்டக்டர். இந்த மனுஷன் ஒரே ஜாலி பண்ணுற மனுஷன். கண்டக்டர் ரொம்ப சிரிப்பு. பஸ்ஸில் ஏறிட்டா போதும் ஒவ்வொருத்தட்டையா ஜோக் அடித்து அவர் பேரை சொல்லி எல்லாரும் சிரிப்பாங்க. இன்னைக்கு இந்த கண்டக்டரானா எல்லாம் ஒரே மகிழ்ச்சி பஸ்ஸில், அந்த சேரன் பஸ்ஸில். ஆனால் பேசுவான் மனுஷன், ஊட பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். கெட்ட வார்த்தை பயங்கரமாக போடுவார், ஆனால் ஜோக் அடிப்பார். அது உலகம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்படியே ஜோக்கடிச்சு நாங்கள்லாம் அப்படி கொஞ்சம் யோசிப்போம், இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டா நல்லா, இவன் ரட்சிக்கப்படுவான்னு எனக்கு தெரியாது, நான் இந்த ஆளுக்காக ஜெபம் பண்ணதும் இல்லை. ஒரு நாள் நான் கோயம்புத்தூரில் அலமு நகர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நம்ம பாஸ்டர் யோபு ஞானப்பிரகாசம் ஐயா அவருடைய சபைக்கு நான் போயிருந்தேன். எனக்கு பின்னால் இந்த மனுஷன் உட்காந்துருக்கான். திரும்பி பார்த்தேன், நானே தான் அப்படிங்கிறான். ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியும் ஜோக் அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி கலகலன்னு குலுக்கி சிரிக்க வைக்கிற ஆளுன்னு தெரியும்ல. அதனால அந்த ஆளை ஒரு வித்தியாசமா பார்த்தா அவருக்கு தெரியுது, நம்மளை வித்தியாசமா பார்க்கறெல்லாம் நம்ம பழைய வாழ்க்கையை வச்சு தான் நம்மளை வந்து ரெக்கக்னிஷன், ஐடென்டிட்டி, நமக்கு கனத்தையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுக்கிறார்கள் அப்படின்ட்டு. உடனே நான் தான் பயப்படாதிருங்கள் அப்படின்னு. அப்புறம் முடிஞ்சோடனே கேட்டேன், என்ன பிரதர் நீங்கள் இப்படி? பிரதர் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? தெரியும், நீங்கள் உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. அவன் வரவன் போனலாம் என் மூஞ்ச பார்த்துட்டு போகிறான் பிரதர். ஏன்னா நான் அந்த மாதிரி இருந்தேன். ஆண்டவர் தொட்டார் பிரதர். அநியாயமாக ஜோக் அடித்தேன், அநியாயமாக கெட்ட வார்த்தை பேசினேன், கர்த்தரனே தொட்டார்.
இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், ஓஹோ உனக்கு ரூட் இங்கே போட்டு வச்சிருக்கிறாரு போல, போ. அவன் நல்லா ஆராதிக்கிறார். ரொம்ப ஷார்ட் டைமில் கர்த்தர் தொட்டு அந்த மனுஷனை ஆராதிக்கிறார். இன்னும் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கிறார் கண்டக்டராக. ஆனால் இப்போ கர்த்தருடைய பிள்ளையாக போயிட்டுருக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பிட்டார். கெட்ட வார்த்தை பேசுகிறவன இப்போ நீதிமானுடைய ஞானம் திருப்பி. ஒன்று, உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. அப்போ நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தி, இந்த ஜனம் யார் எப்படி இருக்கணுமாம்? உத்தமமான ஜனமாக இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, எப்படிப்பட்ட ஜனமாக தேவன் பார்க்கிறார்? இன்னும் ஒருவேளை உத்தமம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை சுட்டி காட்டி அதை கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி, நீ இன்னும் உத்தமமாக இல்லை, வசனம் கொடுத்து ஆராதிக்க வச்சு அது உத்தமத்துக்குள்ளே நம்மளை நடத்துகிறாரு பாருங்க. ஒரு ஆபிரகாமையே கர்த்தர் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக உத்தமனா என்ன செய், நீ நடந்து கொள்ளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அங்கே வந்தது. ஆபிரகாமுக்கு வந்ததுன்னா நமக்கும் வரும் கட்டாயம். அல்லேலூயா. நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்னு ஒரு காலம் சொல்லிக்க முடியாது. பிரைஸ் காட். ஒரு சிலர் வாயின் வார்த்தைகள் என்ன செய்யல, இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. நான் இன்னைக்கு கை தூக்க சொல்ல மாட்டேன், ஆனால் நமக்குள்ள தெரியும். பார்வைகளில் ஒரு சிலர் என்ன செய்யலை, இன்னும் சுத்தமாகலை. இன்னும் கொடுக்கல் வழக்கல் ஃபைனான்ஸ் காரியங்களில் இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யலை, உத்தமமாகலை, இன்னும் ஆகலை. பிரைஸ் காட். குடும்ப வாழ்க்கையில் இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யலை, உத்தமமாகலை. எத்தனையோ விதமான ஏரியாவில் நம்ம வீட்டில் இன்னும் உத்தமம் காணப்படலை. ஆனால் இந்த உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நல்ல கன்னிமாடமாகிய இந்த சபை, ஹல்லேலூயா, ஒரு எஸ்தர் ராஜாத்தியை உருவாக்குகிற, ஒரு ராஜாவுக்கு ஒரு ராஜாத்தியை உருவாக்குகிற ஒரு சபைக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே என் ஜனம் என்று ஆண்டவர் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு குறைவுகள் இருக்குங்கிறதுனால கர்த்தர் நம்மளை கடிந்து கொண்டு சீப்போன்னு சொல்லுகிற தேவன் அல்ல. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய அடிச்சுவடுகளை சமாதானத்தின் பாதையிலே நடத்தும்படிக்கு உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்தது என்று எழுதியிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்காக நம்ம டான்ஸ் ஆடணும். பிரைஸ் காட். உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்ம சந்தித்ததுன்னா நம்முடைய சமாதானத்தின் பாதையில் நம்முடைய கால்களை நடத்தி நிறுத்தும்படிக்கு தேவன் அதை செய்தார். அவருடைய சமூகத்திலே, சன்னிதானத்திலே, மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை கொண்டு போய் நிறுத்த வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அவர். இன்னைக்கு உங்களை என்னையும் ரட்சித்தது ரோட்டில் தெருவில் போட்டு இல்லை பாதி வேக்காடா வெளியில் போன்னு சொன்னால் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணனால எட்டி ஒரு உதச்சி அனுப்புறதுக்காக தேவன் கொண்டு வரல. நம்மை அழகாய் தேவன் மோல்டு பண்ணி கொண்டு, ஷேப் பண்ணி கொண்டு வருகிறார். அவருடைய மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறதுக்கு அவருக்கு பவர் இருக்கிறது, அவருக்கு வல்லமை இருக்கிறது. இதனால்தான் நம்மை ஆடுகளை போல நம்மை கொண்டு வந்து சமூகத்தில் மேய்த்து கொண்டு போகிற நல்ல கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். We are prepared people. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சொத்து நம்பர் 1. 2வது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 3வது உயர்த்தப்பட்டவர்கள். 4வது மந்தை போல நடத்தப்படுகிறவர்கள். 5வதாக ஆயத்தப்படுத்தப்படுகிறவர்கள். இனி தீத்து 2:14 வாசித்து பாருங்கள். தீத்து 2:14. நான் வேற பாட்டுக்கு போகணும்னு நினைச்ச முடியாது. தீத்து 2:14 வாசித்தால், அவர் நம்மை வாசிப்போம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இந்த வசனத்தை திரும்பி வாசித்த இன்னொரு ஒரு முறை கூட நமக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள வரும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும், ரொம்ப சந்தோஷம், நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிடுவார். அல்லேலூயா. அவர் புடமிட்ட பிறகு தேவனுடைய ஜனங்கள் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கு அவர் அப்படி செய்வார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு சொந்த ஜனங்களாக இருக்கும்படிக்கு நற்கிரியைகளை செய்ய ஒரு பக்தி வைராக்கியம். இன்னைக்கு காலையில் அதை குறித்து கொஞ்சம் சொன்னேன். தேவ ஜனங்களுக்கு ஒரு வைராக்கியம் அவசியம். கர்த்தர் மேல ஒரு வைராக்கியம் வேணும். ஆமென்.
ஒரு பினகாஸ் எழும்பி அவன் கிரியை செய்ததுனாலே வாதையை நிறுத்தி போட்டான் தேசத்தில். என்ன ஒரு வைராக்கியம்! பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டின மகன். அல்லேலூயா. ஒரு எஸ்தர் ராஜாத்தி தேவ ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டி செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி ராஜாவுடைய கட்டளை இல்லாமல் ராஜ சமூகத்திலே போக துணிந்த ஒரு 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 அலங்கத்தை கட்ட வேண்டும் சொல்லி ராஜாவிடத்தில் பர்மிஷன் வாங்கி லெட்டர்லாம் வாங்கி கஷ்டத்தின் மத்தியில் ஒரு பக்கம் ஆயுதங்கள், இன்னொரு பக்கம் பட்டயம் வச்சுக்கிட்டு முறுமுறுக்கிற மக்களோட கூட இருந்து வேலை செய்ய சொல்லி அலங்கத்தை கட்டினான் ஒரு நெகேமியா. பிரைஸ் காட். சன்பல்லாத்தும் தொபியாவும் ஆலயத்தில் ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க கொஞ்ச நாள். இவன் ராஜாவிட்ட மறுபடியும் ரிப்போர்ட் பண்ண போயிட்டான். போனோடனே அங்கே உள்ள ஆள்கள் பாருங்க, சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் ஒரு ரூம் போட்டு வச்சிருக்கிறான் ஆலயத்துக்குள்ள. இந்த சன்பல்லாத்தும் தொபியாவும் நெகேமியாவை எதுக்குற ஆட்கள், ஊழியக்காரனை எதுக்குற ஆட்கள். அவனுக்கு ஒரு ரூம் அங்கே. இதை சப்போர்ட் பண்றதுக்கு சிலர் இருக்கிறாங்க. அவன் வந்தான், ராஜாட்டேருந்து வந்து பார்த்தான். யாருமே சன்பல்லாத்தும் தொபியாவுக்கும் ஒரு ஆஃபீஸ் போட்டு வச்சு கெட் அவுட்ட்டான், வெளியில தூக்கி தூர போட்டுறான். இவன் தானே அலங்கத்தை கட்ட விடாம பண்ணா, இவனுக்கே ஒரு ரூம் போட்டு வச்சிருக்கிற நீ அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. அதன் மத்தியிலே ரிஸ்க் எடுத்து தான் வேலை செய்தார்கள். எருசலேம் கட்டப்பட்ட பிறகு எருசலேமுடைய ஆலயம், தி டெம்பிள் ஆல்சோ வாஸ் பில்ட். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு வைராக்கியம் இல்லாவிட்டா இதை செய்ய முடியுமா? சோத்திரம். அலங்கத்தை கட்ட முடியுமா? அவன் சொன்னா இதுல மேல ஒரு நரி ஏறி போய் நின்னா போதும், அவனுடைய சவர் என்ன செஞ்சிடும், அது விடிஞ்சு விழுந்துரும் சொன்னா. அப்படியா சொல்ற நீ? பாரு, அப்படியா சொல்ற? Praise God. Hallelujah. நன்மை செய்யும் போது நன்மையை நல்லா அப்ரிஷியேட் பண்ண பழகணும். வார்த்தைகளை வச்சு தூஷணம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். Hallelujah. எனவே அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து தான் செய்தான். இப்படி அநேக ஜனங்கள் பரிசுத்தவான்களை போய் நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்துல ஒரு வைராக்கியம் பாராட்டினார். என் சொந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒருத்தன் சொன்னான். யாரு சொன்னா? யாரையா சொன்னா? My own people must be saved என்று சொன்னான். Who said? Paul அது சொன்னான். மோசேன்னு சொன்னா, ஆண்டவரே இவர்கள் போய் அங்க கரை சேரணும், என் பேரை ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கிரும் சொன்னான். You strike my name from the book of life because of these people, Lord. They must go. Even if I don't go, it's okay அப்படின்னா ஒரு மோசஸ். ஸ்ட்ரைக் மை நேம் அப்படின்னா, எப்பா இவர்களுடைய வைராக்கியம் எங்கே, நம்முடைய வைராக்கியம் எங்கே? பிரியமானவர்களே, சோத்திரம். எவ்வளவு வைராக்கியமா இருந்தார்கள். தேவ ஜனங்களுக்கு ஒரு வைராக்கியம் அவசியம். வசனத்துல ஒரு வைராக்கியம், சபையின் மேல ஒரு வைராக்கியம் இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. சில சபைன்னா என்னமோ சும்மா 4 கதவு வச்சிருக்காங்க, செவர் வச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறாங்களே. உண்மையா உள்ள சபைன்னா என்னன்னு அறிவு இன்னும் வரல தேவ ஜனங்களுக்கு. வாட் இஸ் சர்ச்? Church is not just a building. Hallelujah. இது தேவனுடைய ஐக்கியம். இதுல ஒரு வைராக்கியம் வேணும். Praise God. இதுல ஒண்ணா நிக்கணும். சபைக்கு சில ப்ரோக்ராம்னு வச்சிருக்கும் போது அந்த ப்ரோக்ராம்ல கட்டாயம் வீடுகள் இல்லாதபடிக்கு இங்க வந்து சேரணும். ஐக்கியத்துல ஒண்ணா இருக்கணும். இதுதான் வைராக்கியம். Praise God. தேவன் இங்க நடுவில் இருக்கிறார், அது அசையாது என்று எழுதியிருக்கிறது. Praise God. தேவ ஜனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுதல், வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுதல், ஆராதனைக்கு வருகிறதுல ஒரு வைராக்கியம், ஜீல் ஒரு வேணும். குடும்பத்தை கர்த்தருடைய வழியில வச்சுக்கிறதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். அடுத்தவன் குடும்பம் அப்படி இருந்தா பரவாயில்ல, என் குடும்பம் கர்த்தருக்குள்ள இருக்கணும், அதுக்கு நான் ஒரு வைராக்கியம் பாராட்டு. எல்லா தேவ காரியங்களுக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டுகிற ஜனமாக தேவன் நம்மை வச்சிருக்கிறார். வைராக்கியத்தை விட்டு இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். இந்த சபைக்கு விரோதமாகவே பேசக்கூடாது. சகோதரர்களுக்கு விரோதமாக பேசாதிருங்கள். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். எவ்வளவு கவனமாக இருக்கணும். சபைக்கு விரோதமாக பேசாதிருங்கள். தேவன் பக்தி வைராக்கியம் காட்டுகிற தேவன். சோத்திரம். ஒரு மிஷனரி ஒருத்தர் வந்தார், பீகார்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்தார். இத்தனை வருஷங்களுக்கு முன்பாக. இங்கிலீஷ் சர்ச்சில் பேச விட்டேன், தமிழ் சர்ச்சிலையும் பேச விட்டேன். அவர் நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக சொல்லலை, சொல்கிறேன். இங்கிலீஷ் சர்ச்சில் பேசினார். அது ஜனங்கள் எல்லாம் சேரில் உட்காந்துருந்தாங்க. அந்த பழைய சர்ச்சில் சொல்கிறேன். சேரில் உட்காந்தோடனே அவருக்கு என்னமோ பிடிக்கல போல. தமிழ் சர்ச்சில் அந்த மாதிரிலாம் அங்கே கொஞ்சம் கீழே உட்காருவோம், சைடுகளில் தான் மென்னுக்கு வைப்போம். இப்போ எல்லாருமே சேர் போட்டாச்சு. அப்போது
கீழே உட்காந்து நல்ல தமிழ் சர்ச்சில் கொஞ்சம் நல்ல